போலாண்டில் ஜாப் மார்க்கெட் பயங்கரமாக பூம் ஆகிட்டுருக்கு. நிறைய ஃபாரினர்ஸ் ரெக்ரூட் பண்ணிகிட்டு இருக்காங்க. சேலரி இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. இது மட்டும் இல்லாமல் போலாண்டோட கரன்சி ஸ்லாட்டி பார்த்திங்கன்னா அதுவும் இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. சரி, ஓகே, இன்ஃப்ளேஷன் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இன்ஃப்ளேஷன் இருக்குது. ஆனால் மித்த யூரோப்பியன் கண்ட்ரிஸை கம்பேர் பண்ணுறப்போ இங்கே காஸ்ட் ஆஃப் லிவிங் கம்மி. அதனால் நீங்கள் நிறைய சேவ் பண்ணலாம். சரி, நிறையா சேவ் பண்ணலான்னு சொல்கிறீங்க. நாங்கள் இந்தியாவில் இருக்கோம், இந்தியாவிலேருந்து எப்படி போலாண்ட் வரலான்னு கேட்டிங்கன்னா அதுக்கான சேனல் தான் இந்த சேனல். இந்த சேனலில் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் ஷேர் பண்ண போகிறேன். என் பேர் சிவா. நான் போலாண்டில் 10 இயர்ஸாக இருக்கேன். ஒரு சீரீஸ் ஆஃப் வீடியோஸ் மேக் பண்ணலான்ட்டு இருக்கேன். ஸ்டார்டிங் ஃப்ரம் உங்களோட ரெஸ்யூமே எப்படி அப்டேட் பண்ணுறதுலேருந்து, ஜாப் அப்ளிகேஷன் எப்படி சென்ட் பண்ணணும், எப்படி இன்டர்வியூக்கு அட்டன் பண்ணணும், என்ன மாதிரி கொஷின்ஸ் கேட்பாங்க, எல்லா டீட்டெயில்ஸும், ஒர்க் பர்மிட் எல்லாமே நான் ஷேர் பண்ண போகிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த சீரீஸ் ஆஃப் வீடியோஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களால் கண்டிப்பாக சொல்கிறேன் நீங்கள் ஈஸியாக போலாண்டுக்கு வர முடியும். இந்த சீரீஸ் ஆஃப் வீடியோஸில் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஹவு டு அப்டேட் யுவர் ரெஸ்யூமே. இது என்னோட பர்சனல் ரெஸ்யூமே. இந்த ஃபார்மெட்டை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நான் சொல்கிறேன் உங்களுக்கும் ஜாப் இன்டர்வியூஸ் வரும். இதை யூஸ் பண்ணி தான் நிறையா ஜாப் இன்டர்வியூஸ் எனக்கும் வந்திருக்கு. ஜாபும் நான் மாறிட்டேன். சரி, ஓகே, நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா உங்களுக்கு ஸ்க்ரீனில் ரெஸ்யூமை ஷேர் பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். போலாண்டில் இந்த மாதிரி ரெஸ்யூமே தான் யூஸ் பண்ணுவாங்க. இதை ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, ஓகே, ஃபர்ஸ்ட் ரெஸ்யூமே எப்படி இருக்கணும்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கணும். மேக்ஸிமம் 2 பேஜஸ், ஒரு பேஜில் இருந்தாலும் நல்லது தான். சரி, அதே மாதிரி ஃபோட்டோஸ் வேணுமான்னு கேட்டிங்கன்னா தேவையில்லை. இங்கே யாரும் ஃபோட்டோஸ் எதிர்பார்க்க மாட்டாங்க. உங்கள் ஸ்கில்ஸ் தான் முக்கியம். அதனால் ஃபோட்டோஸை நீங்கள் ஆட் பண்ண வேண்டியதில்லை. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கலர்ஸ். இந்த கலர்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப மினிமலாக வச்சுக்கோங்க. ரெட், ஆரஞ்சு இந்த மாதிரி கலர்ஸ் ஆட் பண்ணாதீங்க. ரொம்ப மினிமலாக வச்சுக்கோங்க. அதுதான் ரெஸ்யூமை பார்க்குறக்கு ப்ரொஃபஷனலாக காட்டும். நான் பர்சனலாக பார்த்தீங்கன்னா என்ன யூஸ் பண்ணுவேன்னா ஹெட்டிங்ஸ்க்கு ப்ளூ கலர்ஸ் யூஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் மித்த டீட்டெயில்ஸ் எல்லாமே பிளாக்ல கொடுத்துருவேன். இது ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும், ப்ரொஃபஷனலாகவும் இருக்கும். இதையும் நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்லேருந்து வந்துடுவோம். ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பர்சனல் டீட்டெயில்ஸ். இந்த பர்சனல் டீட்டெயில்ஸில் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கொடுப்போம், உங்களோட நேம். போலாண்டில் பார்த்தீங்கன்னா நேம், சர்நேம் யூஸ் பண்ணுவாங்க, இனிஷியல்ஸ் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால் நான் என்ன சொல்லுவேன்னா உங்களுக்கு சர்நேம் இருந்துச்சுன்னா சர்நேம் யூஸ் பண்ணுங்கள். இல்லாதப்போ உங்களோட அப்பா பேரை சர்நேமை ஆட் பண்ணிக்கங்க. ஸோ நேம் அண்ட் சர்நேம் தான் இங்கே இருக்கக்கூடிய நேமிங் ஃபார்மேட். ஸோ இதை நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அட்ரஸ். அட்ரஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்தியாவில் இருக்கனால இந்தியாவில் இருக்கக்கூடிய உங்களோட அட்ரஸை கொடுத்துருங்க. அது மட்டும் இல்லாமல் வில்லிங் டு ரீலோகேட் அந்த மாதிரி ஒரு சிம்பிளாக ஒரு நோட் மாதிரி கொடுங்க ஹைரிங் மேனேஜருக்கு. ஓகே, அவன் இந்தியாவில் இருக்கான், பட் இங்கே வரக்கு ரெடியாக இருக்கானா அப்படிங்கிற ஒரு நோட் கொடுக்குறக்காக வில்லிங் டு ரீலோகேட் அந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு நோட் அங்கே உங்களோட அட்ரஸ் பக்கத்தில் ஆட் பண்ணுங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபோன் நம்பர். ஃபோன் நம்பரில் பார்த்தீங்கன்னா கண்ட்ரி கோட் யூஸ் பண்ணுங்கள். +91 அப்படின்னு கண்ட்ரி கோட் யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் இங்கிருந்து உங்களை காண்டாக்ட் பண்ணணும்னு நினைக்கிற ஹெச்ஆருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களோட இமெயில் அட்ரஸ். ஸோ இமெயில் அட்ரஸ் ஒரு ப்ரொஃபஷ்னலாக இருக்கக்கூடிய ஒரு இமெயில் அட்ரஸ் யூஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி ஒரு ப்ராக்கெட்டில் என்ன பண்ணுங்கன்னா உங்கள் இமெயில் அட்ரஸ் பக்கத்தில் ப்ரிஃபரபிள் காண்டாக்ட் அப்படின்னு கொடுத்துருங்க. ஏன்னா ஃபோன் நம்பர் காண்டாக்ட் பண்ணணும்னு நினைக்கிறப்போ சம்டைம்ஸ் ரீச் பண்ண முடியாது. ஃபாரின்லேருந்து கூப்பிட்றப்போ இட்ஸ் பெஸ்ட்டு நீங்கள் உங்களோட ப்ரிஃபரபிள் காண்டாக்ட் இமெயிலாக இருக்கிறப்போ கண்டிப்பாக உங்களுக்கு ரீச் ஆகும். ஈஸியாக நீங்களும் ரிப்ளை பண்ண முடியும். ஸோ அடுத்ததாக இருக்கிறது பார்த்திங்கன்னா பேசிக் டீட்டெயில்ஸ், செக்ஸ், நேஷ்னாலிட்டி, டேட் ஆஃப் பர்த். ஸோ இதெல்லாம் உங்களுக்கே தெரியும். இதெல்லாம் நீங்கள் கொடுத்துடலாம். ஸோ இதுதான் பர்சனல் இன்ஃபர்மேஷன். ஸோ இதை கரெக்டாக கொடுத்துருங்க. கரெக்டான ஃபார்மேட்டிங்லேயும் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் சம்மரி. ஒரு 3-4 லைன்ஸ் ரொம்ப கிறிஸ்பாக உங்களோட ஹைலைட் என்னென்னு கொடுக்கணும். உங்களோட ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ், உங்களோட அச்சீவ்மெண்ட்ஸ் என்ன, உங்கள் ஸ்கில்ஸ் என்ன அப்படிங்கிறத ஹைலைட் பண்ணி கொடுங்க. ரொம்ப எழுதியில் வேண்டாம், தியரிட்டிக்கலாக போக வேணாம், ஷார்ப்பாக கிறிஸ்பாக கொடுங்க. இதுதான் ரொம்ப முக்கியம். ஓகே, அடுத்த ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ். ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லேட்டஸ்ட் என்ன ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கோ, ப்ரெசென்ட்டாக என்ன ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கோ அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்புறம் அப்படியே உங்களோட பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸுக்கு போங்க. லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட்டாக நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கிட்டா, ஸோ எப்போ நீங்கள் ஒர்க்குக்கு ஜாயின் பண்ணிங்களோ அது ஃபஸ்ட்டு, மந்த் அண்ட் இயர், அதுக்கப்புறம் ப்ரெசென்ட். ரைட் சைடில் என்ன நீங்கள் கொடுக்கணுன்னா உங்களோட ஜாப் டைட்டில் அண்ட் கம்பெனி. இந்த ரெண்டுமே ரொம்ப முக்கியம். டேட்டும் தான். இது எப்படி உங்கள் ஒர்க் கான்ட்ராக்டில் இருக்கோ அதே மாதிரி கொடுங்க. ஏன்னா பேக்ரவுண்ட் செக் பண்ணுவாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுக்கு ப்ரூஃப் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸும் கேட்பாங்க. ஸோ அதனால் எப்படி உங்கள் ஒர்க் கான்ட்ராக்டில் இருக்கோ அதே மாதிரி கொடுங்க. இதெல்லாம் வெரிஃபை பண்ணுறப்போ இஷ்யூஸ் வரும். ஸோ அதனால் எப்படி உங்களுக்கு ஒர்க் கான்ட்ராக்டில் இருக்கோ அதே மாதிரி கொடுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஜாப் டைட்டில், கீழே பார்த்தீங்கன்னா கம்பெனி நேம், அதுக்கப்புறம் சிட்டி அண்ட் கண்ட்ரி. ஸோ இதை அப்படியே கொடுத்துருங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா என்ன கொடுக்கணுன்னா உங்களோட அச்சீவ்மெண்ட்ஸ்,
அண்ட் ஜாப் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். என்ன பர்சனலாக கேட்டிங்கன்னா ஜஸ்ட் உங்களோட ஜாப் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் மட்டும் லிஸ்ட் பண்ணாமல் நீங்கள் என்ன அந்த ஒர்க்கில் அச்சீவ் பண்ணீங்க, என்ன சேஞ்சஸ் கொண்டு வந்தீங்க, என்ன அச்சீவ் பண்ணீங்க இந்த லாஸ்ட் 1 இயரில், இல்லை உங்களோட ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒரு 5 இயர்ஸ் இருக்குது இந்த பொசிஷனில் அப்படின்னா நீங்கள் என்ன அச்சீவ் பண்ணீங்க இந்த 5 இயர்ஸில் அப்படின்னு கொடுங்க. இதுதான் ரொம்ப முக்கியம். ஜஸ்ட் வந்து என்னோடய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படின்னு blah 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 அப்படின்னு எழுதிட வேணாம். ஸோ என்ன அச்சீவ் பண்ணீங்கன்னு காட்டணும். ஸோ இது வந்து ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்கப்புறம் அப்படியே வந்து உங்களோட பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படியே கொடுக்கலாம் நீங்கள். ஸோ ஒரு வேளை நீங்கள் ஒர்க் பண்ணல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஏதாவது ப்ராஜெக்ட் டீட்டெயில்ஸ் இருந்துச்சுன்னா அதை கொடுக்கலாம். ஃப்ரெஷராக வரீங்க அப்படிங்கிற சூழ்நிலையில் சொல்கிறேன்னா. சரி, ஓகே, இதெல்லாம் தான் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ். ஃபார்மேட்டிங்கை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எஜுகேஷனுக்கும் சேம் ஃபார்மேட்டிங் தான். நீங்கள் வந்து மாஸ்டர்ஸ் அண்ட் பேச்சுலர்ஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா 2 கொடுங்க. பேச்சுலர்ஸ் மட்டும் பண்ணியிருந்தீங்கன்னா பேச்சுலர்ஸ் மட்டும் கொடுத்தீங்கனாலே போதும். ஸோ ஃபார்மேட்டிங் சேம் தான். ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி கொடுத்தோமோ அதே மாதிரி தான். லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா எப்போ நீங்கள் வந்து காலேஜுக்கு என்ரோல் ஆனீங்களோ ஸோ மந்த் அண்ட் இயர், அதே மாதிரி எப்போ கிராஜுவேட் ஆனீங்களோ அதனோட மந்த் அண்ட் இயரையும் நீங்கள் கொடுத்துருங்க லெஃப்ட் சைடில். ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களோட டிகிரி ஸ்பெசிஃபிகேஷன் கொடுக்கணும். ஸோ அதாவது வந்து மாஸ்டர்ஸ் இன் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங், பேச்சுலர்ஸ் இன் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஸோ எது பண்ணியிருந்தீங்களோ அதை கொடுங்க. ஸோ அதை கொடுத்துருங்க. ஸோ பிலோ பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன கொடுக்கணுன்னா யூனிவர்சிட்டி என்ன, லொக்கேஷன் என்ன. நீங்கள் இந்தியான்னு மட்டும் ஸ்பெசிஃபை பண்ணாலே போதும். ரொம்ப டீட்டெயிலாக தமிழ்நாடு, திருச்சி இந்த மாதிரி எதுவும் வந்து கொடுக்க வேண்டியதில்லை. சிம்பிளாக என்ன யூனிவர்சிட்டி, என்ன காலேஜ், இந்தியா அப்படின்னு கொடுத்தா போதும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்கில்ஸ். இந்த ஸ்கில்ஸ் ரொம்ப முக்கியம். ஏன்னா அப்ளை பண்ணுற ஜாபுக்கு வந்து அந்த ஸ்கில்ஸ் என்னென்ன தேவைப்படுதோ அதெல்லாம் நீங்கள் இங்கே கொடுக்கணும். ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ்லேயும் நீங்கள் மேட்ச் ஆகணும், அதே மாதிரி ஸ்கில்ஸும் இருக்கணும். ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து லாங்குவேஜ் ஸ்கில்ஸ். உங்களோட நேட்டிவ் லாங்குவேஜ் என்ன அதை கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு அடிஷ்னலாக என்ன லாங்குவேஜ் தெரியுமோ அதையும் கொடுத்துருங்க. இங்கிலீஷ் இந்த மாதிரி என்ன லாங்குவேஜ் தெரியுமோ, போலிஷ் தெரிஞ்சால் போலிஷ் கூட கொடுங்க. லாங்குவேஜுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ளூயன்சி சொல்லணும். நீங்கள் ஜஸ்ட் வந்து சும்மா நீங்கள் எனக்கு இந்த லாங்குவேஜ் தெரியும், இந்த லாங்குவேஜ் தெரியும் லிஸ்ட் பண்ண வேணாம். எனக்கு போலிஷ் தெரியும், எனக்கு தமிழ் தெரியும், எனக்கு இங்கிலீஷ் தெரியும், ஸ்பானிஷ் தெரியும். லாங்குவேஜ் தெரியறது மட்டும் இல்லை, நீங்கள் அந்த இடத்துல ஸ்பெசிஃபை பண்ணணும் லாங்குவேஜோட ஃப்ளூயன்சி என்னென்னு, ரீடிங்க்கு என்ன, ரைட்டிங்க்கு என்ன, இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து ஸ்பெசிஃபை பண்ணணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு ஜாபுக்கும் வந்து டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ உங்களுக்கு எக்ஸாம்பிள் பைத்தான் தெரியும், இல்லை வந்து க்ளவுட் நாலேஜ் ஏதாவது இருக்குது, இல்லை வந்து எஸ்கியூஎல் தெரியும், இந்த மாதிரி அதெல்லாம் வந்து நீங்கள் இங்கே லிஸ்ட் பண்ணணும். நீங்கள் லிஸ்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது சர்டிஃபிகேஷன்ஸ் இருந்துச்சுன்னா அதையும் லிஸ்ட் பண்ணுங்கள். நான் இந்த சர்டிஃபிகேஷன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு லிஸ்ட் பண்ணுங்கள். இந்த டீட்டெயில்ஸ் மட்டும் கொடுக்கறது இல்லாமல் ஒருவேளை உங்கள் எக்ஸ்பீரியன்ஸில் இந்த டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்கீங்க, இந்த ஸ்கில்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்கீங்க, இது வச்சு நான் ஏதாவது ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அந்த டீட்டெயில்ஸும் கொடுங்க. இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒருவேளை நீங்கள் ஃப்ரெஷராக வரீங்கன்னா உங்களோட பேச்சுலர்ஸ் அண்ட் மாஸ்டர்ஸில் இந்த டூல்ஸ் யூஸ் பண்ணி உங்கள் ப்ராஜெக்ட்டில் ஏதாவது இன்வால்வ் ஆகிருந்தீங்கன்னா அதையும் லிஸ்ட் பண்ணுங்கள். ஸோ டெக்னிக்கல் ஸ்கில்ஸை எவ்வளோக்கு எவ்வளோ வந்து நீங்கள் வந்து நல்லா கொடுக்குறீங்களோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதை எல்லாத்தையும் நீங்கள் இந்த டெக்னிக்கல் ஸ்கில்ஸில் லைனாக லிஸ்ட் பண்ணலாம். ஸ்டார்டிங் ஃப்ரம் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ்லேருந்து அட்வான்ஸ் ஸ்கில்ஸ் எதாக இருந்தாலும் சரி ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆர்கனைசேஷனல் ஸ்கில்ஸ். எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் ரோலுக்கு வரீங்க அப்படின்னா ஓகே, ஒருவேளை நீங்கள் ப்ராஜெக்ட் மேனேஜராக வரீங்கன்னா அந்த ஸ்கில்ஸ் எல்லாம் லிஸ்ட் பண்ணுங்கள். அதெல்லாம் லிஸ்ட் பண்ணிவிட்டு அதுலேயும் ஏதாவது சர்டிஃபிகேஷன் பண்ணியிருக்கீங்க, எக்ஸாம்பிள் பிஎம்பி பண்ணியிருக்கீங்க, Prince 2 பண்ணியிருக்கீங்க, இந்த மாதிரி ஸ்கில்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து அங்கே சர்டிஃபிகேஷன் பண்ணியிருந்தால் லிஸ்ட் பண்ணுங்கள். ஸோ ஜஸ்ட் அன் எக்ஸாம்பிள் தான். ஸோ டெக்னிக்கல் ஸ்கில்ஸும் முக்கியம், ஆர்கனைசேஷனல் ஸ்கில்ஸும் முக்கியம். ஸோ 2க்கான சர்டிஃபிகேஷன்ஸ், 2க்கான ப்ராஜெக்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் நீங்கள் இங்கே லிஸ்ட் பண்ணணும். ஸோ இதெல்லாம் லிஸ்ட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ஒரு இன்டர்வியூ வரக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகம். ஒவ்வொரு ஜாபுக்கும் உங்களோட ரெஸ்யூமேவை அப்டேட் பண்ணுங்கள். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். லாஸ்ட்டாக நம்ம ஒரு விஷயம் பண்ணோம் ரெஸ்யூமேல, என்னென்னா ஜிடிபிஆர் கன்சென்ட். இது வந்து மேண்டேட்ரி கிடையாது. பர்சனலாக நான் எல்லாம் ஆட் பண்ணுறது இல்லை. ஆனாலும் நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறது என்னென்னா ஆட் பண்ணிக்கங்க. ஏன்னா நீங்கள் இந்தியாவிலேருந்து போலாண்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க. ஸோ அதனால் இந்த ரூல்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து ஹை சான்சஸ் இருக்கும் இன்டர்வியூ கூப்பிட்றதுக்கு. இதுதான் ரெஸ்யூமேவோட ஃபார்மேட். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக சொல்கிறேன் நான் உங்களுக்கு இன்டர்வியூ வரும். ரெஸ்யூமேவோட காப்பி உங்களுக்கு வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணதில் ஏதாவது கொஷின்ஸ் இருந்தால் அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஃபாரினில் போய் ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸில் வந்து நான் உங்களை பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். See you in the next video. Bye.